நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க போற சம்பவத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு விஷயத்த சொல்லிடலாம் அப்படின்னு இருக்கிறேன். நம்மளுடைய புதிய அமானுஷ கதைகள் சேனலுக்கு வரக்கூடிய அனைத்து நபர்களுக்கும் என்னுடைய அன்பார்ந்த நன்றிகள். நம்மளுடைய புதிய அமானுஷ கதைகள் சேனலை நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க. தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு வீடியோவும் பார்த்துருங்க. மறக்காம பெல் ஐக்கானை தட்டிருங்க. உங்க லைஃப்ல இத மாதிரியான அமானுஷ்ய சம்பவங்கள் ஏதாவது நடந்திருந்தா அதை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு ஒரு வாய்ஸ் நோட்டான் மற்றும் மெசேஜ் நீங்க அனுப்பலாம். என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரை டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துருக்கிறேன், இந்த டிஸ்பிளேலையும் தெரியும். கண்டிப்பா ஃபாலோ பண்ணிக்கிடுங்க. வாங்க இன்னைக்குள்ள சம்பவத்துக்குள்ளாடி நம்ம போயிடலாம். கதை சொல்லிட்டேன் சார். அதுல உனக்கு கதை கேட்டு பழகிடுச்சு, எனக்கு கதை சொல்லியே பழகிடுச்சு. நான் கதை சொல்றேன், நீ கேளு. இந்த சம்பவத்தை நமக்கு அனுப்பி இருக்கிறது நிவாஸ் அப்படிங்கிறவர் தான். இந்த சம்பவத்தை நமக்கு அனுப்பி இருக்கிறாரு. இந்த சம்பவம் எங்க நடந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா திருநெல்வேலி மாவட்டத்துல தாங்க, அதாவது பாளையங்கோட்டை அப்படின்னு சொல்லக்கூடிய பகுதியில தாங்க இந்த சம்பவம் நடந்திருக்குது. நிவாஸ் மற்றும் நிவேதா அப்படிங்கிற 2 பேர் தான் இந்த சம்பவத்தை அனுப்பியிருக்கிறாங்க. இந்த சம்பவம் யாருக்கு நடந்திருக்கு அப்படின்னா நம்மளுடைய நிவாஸுடைய அப்பாவுக்கு நடந்த சம்பவம் தான். இந்த சம்பவம் கொஞ்சம் டிஃபிகல்ட்டா இருக்கும். அதாவது என்ன அப்படின்னா ரொம்ப குழப்பமா இருக்கும். அதனால ஸ்கிப் பண்ணாம பாத்தீங்கன்னா மட்டும்தான் இந்த சம்பவத்தில் இருக்கக்கூடிய விஷயங்கள் அனைத்துமே உங்களுக்கு புரியும். இது என்ன அப்படிங்கிறதையும் உங்களாலையும் சொல்ல முடியும். அந்த மாதிரியான ஒரு சம்பவத்தை தான் நான் இன்னைக்கு எடுத்துட்டு வந்திருக்கிறேன். வாங்க சம்பவம் என்ன அப்படிங்கறத தெளிவா பார்த்துடலாம். நம்மளுடைய நிவாசுடைய அப்பாவுடைய பேரு திருவேங்கட செட்டியார் அப்படிங்கிறது தாங்க அவருடைய பெயர். ஆனா நம்மளுடைய நிவாஸ் அப்படிங்கிறவருக்கும் இந்த சம்பவத்துக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. அவங்க அப்பாவுக்கு தான் அந்த சம்பவம் நடந்திருக்குது. இவங்க அப்பாவுடைய காலகட்டம் அப்படின்னு சொல்ல போனா 1992 நடந்த சம்பவம் தாங்க. இந்த 1992 என்ன நடந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய நிவாசுடைய அப்பா இருக்கிறார் இல்லையா திருவெங்கடம், ஒரு 25 வயசு இளைஞனா இருக்கக்கூடிய காலகட்டத்துல நடந்த சம்பவம் தாங்க. என்ன அப்படின்னா அவங்க அப்பா இருக்கிறாரு. அவங்க அப்பாவுக்கு கிட்டத்தட்ட 8 பிள்ளைகள் இருந்திருக்கிறாங்க. 8 பேருமே ஆண் வாரிசு தான். இவங்க குடும்பத்துல பெண் வாரிசே கிடையாதான், அப்படிதான் இருந்திருக்கிறாங்க. ஆனா என்ன அப்படின்னா இவங்க தாத்தாவுக்கு ஒரே ஒரு ஆண் வாரிசு தான். அது நம்மளுடைய திருவெங்கடத்துடைய அப்பா தாங்க. இப்படிதாங்க இருந்துட்டு இருக்காங்க. ஆனா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இவங்க குடும்பத்துல மர்மமான முறையில சாவு நடந்துகிட்டே இருக்குங்க. அதாவது அந்த காலகட்டத்துல அவங்க தாத்தா காலகட்டத்துல சொல்லலாம், திருவெங்கடத்துடைய அப்பாவுடைய காலம், அதாவது திருவெங்கடத்துடைய தாத்தாவுடைய காலகட்டத்துல இருந்து தொடங்கி இருக்குங்க. அவங்க தாத்தா கல்யாணம் பண்ணிருக்கிறாரு. முதல் மனைவிக்கு குழந்தைகளே இல்லை. 2வது மனைவிக்கு ஒரே ஒரு மகன் தான். அதுதான் இவரு, அதாவது யாருன்னா திருவெங்கடத்துடைய அப்பா. ஆனா திருவெங்கடத்துடைய அப்பா நல்ல ஒரு கேரக்டரா இருந்திருக்கிறாரு. அவருக்கு கல்யாணம் ஆகி 8 குழந்தைகள், அதாவது 8மே ஆண் வாரிசா தான் இருந்திருக்குது. பெண் வாரிசே இல்லைங்க. அந்த குடும்பத்துல பெண் வாரிசே இல்லை அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஆனா என்ன நடந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுல இந்த 8 வாரிசுகள் இருக்கிறாங்க அப்படின்னு நான் சொன்னேன். அந்த 8 வாரிசுல திருவெங்கடத்துக்கு 7 அண்ணங்க இருந்திருக்கிறாங்க. அந்த 7 பேருமே எப்படி இறந்திருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 2 பேர் கல்யாணம் ஆகி கிட்டத்தட்ட 3 வருடத்துல இறந்து போயிருக்கிறாங்க. அது தற்கொலை பண்ணி இறந்து போயிருக்கிறாங்க. வீட்டுல தூக்கு மாட்டி இறந்தவங்க இருக்கிறாங்க, விஷம் சாப்பிட்டு இறந்தவங்க இருக்கிறாங்க. இப்படி ஒவ்வொரு முறையில இறந்துருக்கிறாங்க. சில பேர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நோயால பாதிக்கப்பட்டு இறந்து போயிருக்கிறாங்க. ஆனா நம்மளுடைய திருவெங்கடத்துக்கு கடைசியில் இந்த நிலைமை தான் வரும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு திருவெங்கடத்துடைய அப்பா என்ன பண்றாரு அப்படின்னா இந்த விஷயத்த தன்னுடைய திருவெங்கடம் கடைசியான மகனுக்கிட்ட சொல்லிட்டு தான் போயிருக்கிறாருங்க. நீ ரொம்ப கவனமா இரு, அது நம்மளை சும்மா விடாது அப்படிங்கறது மாதிரி சொல்லியிருக்கிறாருங்க. ஆனா அதுன்னு சொல்லியிருக்கிறாங்களே ஒழிய அது என்னது அப்படிங்கறத யாருமே சொல்லலைங்க. திருவெங்கடத்துக்கும் இந்த விஷயங்கள்ல பெரிய நாட்டங்கள் கிடையாது. பேய், பிசாசு, பூதம், பேய் அப்படி நம்ம எது சொன்னாலுமே நம்பக்கூடிய ஆளே கிடையாதுங்க. அப்படிப்பட்டவர் தாங்க. திருவெங்கடத்துடைய லைஃப்ல அடுத்த ஒரு பிரச்சனை ஆரம்பிக்குது. என்ன அப்படின்னா திருவெங்கடத்துக்கு கல்யாணம் ஆகிறது. அவருக்கு கல்யாணம் ஆகி கிட்டத்தட்ட 3 குழந்தைகள் ஆயிடுறாங்க. அதாவது 3மே ஆண் பசங்க தான். இந்த ஆம்பளை பசங்க அப்படின்னு சொல்லும்போது 2.5 வயசுக்கு வித்தியாசம். ஒன்னு 7.5 வயசு, 5 வயசு பையன். அதன் பிறகு திருவெங்கடத்துடைய மனைவி அடுத்த பிரசவம் ஆகி ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறாங்க. அதாவது 1992 காலகட்டத்துல இப்படி இருக்கக்கூடிய கண்டிஷன்ல இவருடைய லைஃப் நல்லா தான் போயிட்டு இருக்குது. ஆனா இவங்க அப்பா சொன்ன விஷயம் இவருடைய மைண்ட்ல இருந்துட்டு தான் இருக்குது. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா இவங்க அண்ணனை 2 பேர் கல்யாணம் பண்ணாங்க இல்லையா. இவங்க மூத்த அண்ணன்களை 2 அண்ணிங்க கல்யாணம் பண்ணாங்க. அந்த 2 அண்ணியுமே இறந்து போயிருக்கிறாங்க. அவங்களுக்கு 2 குழந்தைகள் இருந்திருக்காங்க, அவங்களும் இறந்து போயிருக்கிறாங்க. இதெல்லாம் நினைச்சு பார்த்துக்கிட்டு சரி நமக்கு 3 குழந்தைகள் ஆயிட்டாங்க, 3 பேருமே ஆண் வாரிசா தான் இருக்குது. அதே மாதிரி அண்ணனுக்கும் இதே மாதிரி தான் இருந்துச்சு. அதாவது அண்ணனுக்கும் அதே மாதிரி 2 ஆண் வாரிசு தான் இருந்திருக்குது. அந்த குழந்தைகள் எல்லாருமே இறந்துருக்கிறாங்க. வரிசையா நம்ம வீட்டுல சாவு விழுந்திருக்குது அப்படிங்கிறதுனால இவர் என்ன பண்றாரு அப்படின்னா
ஏதாவது இருக்குமோன்னு அவர் யோசிக்கிறீங்க. அதாவது ஏதாவது இந்த மாதிரி பில்லி சூன்யம் அந்த மாதிரி ஏதாவது இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் யோசிக்கவே இல்லைங்க. ஏதோ நம்ம நேரம் சரியில்லை, அந்த மாதிரி இறந்து போயிட்டாங்க, அவங்களுக்கு உடல்நிலை சரியில்லை, மனசு சரியில்லாம இறந்து போயிட்டாங்க அப்படிங்கறது மாதிரி எல்லாம் நினைச்சுக்கிட்டு தாங்க இவரும் தன்னுடைய லைஃபை வாழ்ந்துட்டு இருக்கிறாரு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, திருவேங்கடத்துடைய தாத்தாவுக்கு பண்ணை வீடு அப்படிங்கறது மாதிரியான ஒரு பெரிய வீடு இருந்திருக்குங்க. அந்த பண்ணை வீட்டில் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு ஏகப்பட்ட சொத்து இருந்திருக்குது. அதாவது இந்த ஜமீன் பரம்பரை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு பரம்பரையை சேர்ந்தவர் தாங்க நம்மளுடைய திருவேங்கடம். திருவேங்கடத்துக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சொத்துகள் அனைத்தையுமே ஊர்ல இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு பிரிச்சு கொடுத்துருக்காங்க. அந்த காலகட்டத்தில் அது ஏதோ ஒரு சட்டம் வந்திருக்குது, அந்த சட்டத்தின் மூலம் தான் அதை பிரிச்சிருக்கிறாங்க. அப்படி பிரிச்சு கொடுத்து போக கிட்டத்தட்ட ஒரு 10-40 ஏக்கருக்கு மேல வந்து இடங்கள் இருந்திருக்குங்க. அதையும் கொடுத்துருக்கிறாரு. நீங்க இங்க வீடு கட்டிக்குங்க, அந்த சைடு வெள்ளம் வந்துடும், அதனால இந்த சைடுல வீடு கட்டிக்குங்க, எங்க இடம் தானே அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இடங்களை கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இந்த குடும்பத்துக்கு நிறைய சொத்துக்கள் இருந்தது எல்லாத்தையுமே அவங்க தாத்தா சாகக்கூடிய காலகட்டத்துல இவங்க அப்பா பேருக்கு எழுதியிருக்கிறாங்க. இவங்க அப்பா பேர்ல எழுதும் போது என்ன நடந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவங்க அப்பா ஒத்தைக்கு ஒரு மகன் தானே, அப்படி எழுதுனதுனால தன்னுடைய பிள்ளைகள் 8 பேருக்கும் அந்தந்த சொத்தை பிரிச்சிருக்கிறாரு. அந்த பிரிச்சதுல என்ன ஆயிட்டு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த சொத்துக்களை வித்து குடிக்கிறது அந்த மாதிரி எல்லாம் பண்ணிக்கிட்டு இந்த நபர்கள், அந்த 8 நபர்ல 7 நபர்கள் வந்து இந்த மோசமான ஒரு நிலைமையில தான் இருந்திருக்கிறாங்க. அப்படி இருந்ததுனால என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த சொத்து எல்லாம் எங்க கையை விட்டே போயிடுச்சு. அவ பூர்வீகமாட்டு அந்த இடத்துல இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு அந்த சொத்து கிடைக்க ஆரம்பிச்சிருது. அதுக்கு பிறகு இவங்களுக்கு அந்த வீடு மட்டும்தாங்க இருக்குது. அது ஒரு ஜமீன் வீடுன்னு சொல்ல முடியாது, ஒரு பண்ணை வீடுன்னு சொல்லலாங்க. அந்த வீட்டுல தான் இந்த குடும்பம் வாழ்ந்துகிட்டே இருக்குது. அந்த நேரத்துல தான் இந்த விஷயத்த சொல்லிக்கிட்டு அவங்க அப்பா இறந்து போனார் இல்லையா, திருவேங்கடத்துடைய அப்பா சொன்னார் இல்லையா, அது நம்மள சும்மா விடாது, எங்கேயாவது போய் தப்பிச்சு பொழைச்சு வாழ்ந்துக்கடா அப்படின்னு சொல்லிட்டு போனார் இல்லையா. இவர் வந்து அதை பத்தி பெருசா நினைக்காததுனால என்ன நடந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, முதல்ல ஒரு சம்பவம் இவங்க வீட்டுக்கு உள்ளாடி நடக்க ஆரம்பிக்குதுங்க. திருவேங்கடம் மற்றும் அவங்க மனைவி, அதுக்கு பிறகு 3 குழந்தைகள். திருவேங்கடத்துடைய மாமியாரும் அங்கதாங்க இருக்கிறாங்க. ஏன்னா பச்சை உடம்புக்காரி அப்படின்னு சொல்லிக்கிட்டு தன்னுடைய மகளுக்காக வந்திருக்கிறாங்க. அவங்க மாமியார் தாங்க முதல்ல ஒரு விஷயத்த பாக்குறாங்க. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கிச்சன் வந்து ஒரு பெரிய கிச்சனாங்க. கிச்சன் சொல்ல போனா கிட்டத்தட்ட ஒரு 20 அடி நீளம் இருக்குமாங்க, ஒரு 15 அடி வீதி இருக்கும். பெரிய கிச்சன், டைனிங் டேபிள் வரைக்கும் அங்கதாங்க போட்டு வச்சிருப்பாங்க, அங்கதான் இருந்து சாப்பிடுவாங்களாம். அந்த மாதிரி ஒரு கிச்சனுக்கு பக்கத்துல தாங்க இவங்க மாமியாரோடைய ரூம் இருந்திருக்குது. அந்த ரூம்ல தான் தூங்கிட்டு இருந்திருக்கிறாங்க. தன்னுடைய மகளும் அங்கதான் தூங்கி இருக்கிறாங்க. ஏன்னா அந்த குழந்தைக்கு பால் கொடுக்கணும், கூட இருக்கக்கூடிய 2 குழந்தைகளையும் பார்த்துக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு தாங்க இது அப்படியே இருந்திருக்கிறாங்க. நம்மளுடைய திருவேங்கடம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த வீட்டுடைய ஹால் பக்கத்துல தாங்க தூங்கிட்டு இருந்திருக்கிறாரு. இது போக என்ன அப்படின்னா, வீட்டுக்கு வேலை ஆட்கள் யாரும் கிடையாது. இவரே வேலை செய்தாதான் இவருடைய குடும்பத்தை கழிக்க முடியும். அந்த வீடை வேற நிறைய பேர் விலைக்கு கேட்டுட்டு இருக்காங்க. ஆனா இவர் விலைக்கு கொடுக்கவே இல்லை. அது ஒண்ணுதான் என்னுடைய சொத்தா இருக்குது, அதையும் நான் கொடுத்துட்டேன் அப்படின்னா பெரிய பிரச்சனை ஆயிரும். அதுக்கு 3 பசங்க வந்துட்டாங்க, அவங்களுக்கு எல்லாம் பார்க்கணும் அப்படிங்கறது மாதிரி நினைச்சுக்கிட்டு அவர் இந்த வீடை யாருக்கும் கொடுக்கலைங்க. ஆனா என்ன நடந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த மாமியா இருக்கிறாங்க இல்லையா, இவங்க வந்து என்ன பண்ணிருக்கிறாங்க அப்படின்னா, வீட்டுடைய கிச்சனுக்கு நள்ளிரவு நேரத்துல ஒரு 12 மணி இருக்குங்க. அந்த நேரத்துக்கு அப்படி உள்ள போறாங்க. அப்படி உள்ள போகும்போது ஒரு பயங்கரமான கதறக்கூடிய ஒரு சத்தம் கேட்குதுங்க. யாருக்கு அப்படின்னா, நம்மளுடைய திருவேங்கடத்துக்கு கேட்குதுங்க. இந்த சத்தம் கேட்ட உடனே அந்த இடத்துக்கு வேகமாட்டு நம்மளுடைய திருவேங்கடம் என்ன பண்றாரு அப்படின்னா, அந்த ரூம் எல்லாம் கிராஸ் பண்ணி தாங்க போகணும். அந்த பழைய வீடு உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், நிறைய ரூம்கள் இருக்கும். அதே மாதிரி அவரும் போறாருங்க. நேரம் உள்ள போய் பார்க்கும்போது அவங்க மாமியா வந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த டைனிங் டேபிள் இருக்கு பாத்தீங்களா, அதுக்கு மேல மிதந்துகிட்டு மறந்து இருக்கிறாங்க. அதாவது மறந்த மேனிக்கு அப்படி பறந்துகிட்டே இருக்கிறாங்க. இது என்னதுடா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது பட்டார்னு அவங்க மாமியார அந்த டைனிங் டேபிள்ல போட்டுறதுங்க. அது ஒரு தேக்கு மரத்தால செய்யப்பட்ட ஒரு டைனிங் டேபிளுங்க. அதுல விழுந்த நேரத்துல அவங்க பின்மண்டையில பயங்கரமா அடிபட்டு அந்த இடத்திலே அவங்களுடைய உயிரும் பிரிஞ்சு போயிருதுங்க. இதை பார்த்து கதற ஆரம்பிச்சிட்டாரு. என்ன அப்படின்னா, தனக்கு அப்பா இல்லை, அம்மா இல்லை, இந்த மாமியார் ஒருத்தி தான் இருந்தாங்க, அவங்களும் போயிட்டாங்களேன்னு சொல்லிட்டு கதற சத்தம் கேட்டு அவங்க மனைவி, அதாவது பச்சை உடம்புக்காரியாக இருக்கக்கூடிய அவங்க மனைவி என்ன பண்றாங்க அப்படின்னா, வேகமா அந்த சத்தம் கேட்ட இடத்தை நோக்கி, அதாவது கிச்சனை நோக்கி வேகமா வர்றாங்க. அப்படி வந்து பார்க்கும்போது தன்னுடைய அம்மா இறந்து கிடக்குறாங்க. அதை பார்த்து கதற ஆரம்பிச்சிடுறாங்க. அப்படி கதறிக்கிட்டே இருக்கும்போது இன்னொரு சம்பவம் நடக்குதுங்க. இந்த சம்பவத்தை பார்க்கறது அவங்க மனைவி மற்றும் வெங்கடம் தாங்க. 2 பேரும் பார்க்கறாங்க. அந்த கிச்சன்ல இன்னும் ஒரு சின்ன ஒரு சைடு அறை இருக்குங்க. அந்த அறை பக்கத்துல இருந்து ஒரு கருகருன்னு ஒரு உருவம் அப்படியே மெல்லமா நடந்து இன்னொரு வாசல் இருக்குங்க.
அந்த வாசல் வழி அப்படியே மெல்லமா போறதா இவங்க பாக்குறாங்க. அதை பார்த்த உடனே இவங்களுக்கு அப்படி கை கால நடுங்கிறது. ஏன்னா இவ்வளவு நாள் அந்த வீட்டில் வாழ்ந்துருக்கிறாங்க, இப்படி ஒரு சம்பவம் இருக்கிறது அவங்களுக்கு தெரியவே தெரியாது. ஆனா இது மட்டும் எப்படி நடக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டதுக்கு முன்னால அந்த உருவம் கிராஸ் ஆகி மறைஞ்சும் போயிருதுங்க. இது என்னடா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது இவரால் பேச முடியல திருவெங்கடத்தால. என்ன அப்படின்னா மாமியார் மிதந்துட்டே இருந்தாங்க இல்லையா, அதை பார்த்து அப்படி பயத்தினால அவரால் பேச முடியாம அந்த இடத்துல இருக்கிறாரு. உடனே அந்த இடத்துல தன்னுடைய மனைவியான அந்த பச்சை உடம்புக்காரியான அந்த பெண் கிட்ட வர்றாங்க. அவங்களாலையும் பேச முடியல. அவங்க அந்த கருப்பு உருவத்தை பார்த்தாங்க இல்லையா, அவங்களாலையும் பேச முடியல. கிட்ட அவருடைய தோல்ல தட்டின பிறகு தாங்க அவருக்கு மூச்சே வந்திருக்குது. மூச்சு வந்த உடனே என்னமா இதெல்லாம் நடக்குதுமா, இது என்னதுமா அப்படின்னு சொல்லிக்கிட்டு மனைவி கிட்டே கேட்டிருக்கிறாருங்க திருவெங்கடம். ஆனா என்ன நடந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்க மனைவி என்ன பண்றாங்க அப்படின்னா உடனே இவரை கூப்பிட்டுக்கிட்டு ரூமுக்கு கூட்டிட்டு போயிடுறாங்க. அவங்க இருக்கிறாங்க இல்லையா, பச்சை குழந்தைகள்லாம் இருக்கிறாங்க, எனக்கு பயமா இருக்குது, நீங்க வந்துருங்க அப்படின்னு சொல்லி நேர ரூமுக்கு கூட்டிட்டு போயிடுறாங்க. அந்த காலகட்டத்துல என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, மொபைல்கள் வளராத காலகட்டங்க. அதனால யாருக்கும் தகவல் சொல்ல முடியாத ஒரு சிச்சுவேஷன் அவங்களுக்கு இருக்குது. அது மட்டும் இல்லாம இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவங்க வீட்டுல இருந்து கிட்டத்தட்ட ஒரு 300 மீட்டர் தூரம் போன பிறகுதாங்க அந்த ஊரெல்லாம் இருக்குது. அதான் அந்த மாதிரியான தெருக்கள்லாம் அங்க இருக்குதுங்க. சரி, பச்சை உடம்புக்காரி இங்க விட்டுக்கிட்டு நமக்கு ஊருக்குள்ள போய் யாரையாவது கூட்டிட்டு வருவோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவர் கிளம்புறாருங்க. ஆனா அவர் அந்த இடத்துல தன்னுடைய மனைவியை விட்டுட்டு போறதுக்கு மனசு இல்ல. அதனால வீடு ஃபுல்லா லாக் ஆகி தான் இருக்குது. அவர் இருக்கக்கூடிய அந்த ரூமையும் லாக் பண்ணிக்கிட்டு அப்படியே உட்கார்ந்து இருக்கிறாங்க. அந்த ஒரே ரூமுக்குள்ளாடி இவங்க 5 பேர் இருக்கிறாங்க. 3 குழந்தைகள், அவங்க மனைவி, அவங்களுடைய வெங்கடம், இவங்க 5 பேரும் உள்ளே தான் இருக்கிறாங்க. ஆனா அந்த நேரத்துல அந்த வீட்டுக்குள்ள அமானுஷ்யமான சத்தங்கள் கேட்க ஆரம்பிக்குதுங்க. அதாவது கிச்சன் பக்கத்துல அந்த பாட்டி அம்மா இருக்காங்க இல்லையா, அவங்க கூப்பிடுறது மாதிரியான சத்தம் கேட்குதுங்க. என்னடா அம்மாவுக்கு உயிர் இருக்குது போல இருக்குதே அப்படின்னு சொல்லிக்கிட்டு இவங்க வேகமா அந்த கதவை ஓபன் பண்ணிக்கிட்டு பார்க்கும்போது அவங்க அம்மாவுடைய பாடி, அதாவது திருவெங்கடத்துடைய மாமியாருடைய பாடி அங்க இல்லைங்க. இதை பார்த்த உடனே அரண்டுறாங்க. எங்கடா போனாங்க, அந்த சத்தம் வேற கேட்டுச்சு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இவங்க வேகமா வீட்டுடைய பின்வாசல் வரைக்கும் திறந்து பார்த்துடுறாங்க. ஆனா அவங்க உடலை காணவே இல்லைங்க. ரொம்ப அரண்டுறாங்க. என்ன செய்யணும் ஏது செய்யணுங்கிறதே தெரியல. உடனே அந்த இடத்துல தன்னுடைய மனைவி, 3 பிள்ளைகள் எல்லாத்தையுமே தூக்கி தோல்ல போட்டுக்கிட்டு அந்த நள்ளிரவு நேரத்துல கையில ஒரு டார்ச் லைட்டை மட்டும் எடுத்துக்கிட்டு அங்கிருந்து அவருடைய அந்த தெரு இருக்குன்னு நான் சொன்னேன் இல்லையா, ஒரு 300 மீட்டர் தூரத்துல இருக்குது அப்படின்னு நான் சொன்னேன் இல்லையா, அங்க போயிடுறாரு. அங்க போனது மட்டும் இல்ல, அங்க இருக்கக்கூடிய சில பல ஆட்களையும் கூட்டிக்கிட்டு வீட்டுக்கு வர்றாருங்க. வீட்டுக்கு வரும்போது இன்னொரு பேரதிர்ச்சியான சம்பவம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த மாமியா இருக்கிறாங்க இல்லையா, அவங்க ஃப்ரெண்டு ஹால்ல படுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அசலுக்கு நேர படுத்திருக்கிறாங்க. இதை பார்த்து அரண்டுறாங்க. கிட்ட போய் பார்க்கும்போது மாமியாருடைய உடம்புல எந்த ஒரு ஆவி அணக்கம் கூட இல்லைங்க. அவங்க இறந்துருக்கிறாங்க. அவங்க பாடி தான் அங்க இருக்குது அப்படிங்கிறது தெரியுது. உடனே அந்த ஊர் மக்கள், அதாவது கிட்டத்தட்ட ஒரு 10-15 வீட்டுல இருந்தவங்க எல்லாம் வந்திருக்கிறாங்க. பார்த்துக்கிட்டு சரி இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த ஊர்ல இருக்கக்கூடியவங்க எல்லாம் அங்கே உட்கார்ந்துருக்கிறாங்க. சரி, நம்ம இந்த இளவுழுந்த வீடு, அதனால நம்ம இங்க இருந்து போகக்கூடாது அப்படிங்கிறது மாதிரி நினைச்சிட்டு அவங்க அங்க உட்கார்ந்து இருக்கிறாங்க. மறுநாள் காலையில விடியுது. அந்த மாமியாரை அடக்கவும் பண்ணிடுறாங்க. அதன் பிறகு என்ன நடக்குது அப்படின்னா, நமக்கு தான் அப்படி தோணி இருக்கலாம் அப்படி இப்படின்னு இந்த ஊர்ல ஒரு அரசல் பிரசலா பேசுவாங்க இல்லையா, அந்த மாதிரி அவங்க பேசுறாங்க. என்ன அப்படின்னா, இவங்க பார்த்த ஒரு கரும் உருவம் எதுவா இருக்கும் அப்படின்னா, பாட்டியுடைய ஆன்மா அந்த உடலை விட்டு பிரிஞ்சு போனதை தான் இவங்க பார்த்திருக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த ஊர்ல இருக்கக்கூடிய மக்கள் சொல்லிடுறாங்க. இதையே நம்மளுடைய திருவெங்கடமும் சரி, அவருடைய மனைவியும் சரி அதை தாங்க நம்பிட்டு இருக்கிறாங்க. ஒருவேளை அம்மாவுடைய அந்த ஆன்மா தான் இந்த மாதிரி போயிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கறது மாதிரி நினைச்சுக்கிட்டு அவங்க கொஞ்சம் ஃப்ரீ ஆயிடுறாங்க. 16வது நாள் காரியம் எடுத்து முடிச்சிடுறாங்க. எல்லாமே நல்ல அழகா போயிட்டு இருந்திருக்குங்க. கிட்டத்தட்ட ஒரு 3 மாத காலங்கள் எந்த பிரச்சனையும் அந்த வீட்டுக்குள்ளாடி இல்லைங்க. ஆனா என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவருடைய 3வது குழந்தை சொல்லலாங்க, அதாவது கடைசியா பிறந்திருக்கக்கூடிய குழந்தைங்க. அந்த குழந்தைக்கு திடீர்னு ஒரு ஜுரம், காய்ச்சல், அதாவது ஜுரம் வருதுங்க. அந்த ஜுரத்தினால அந்த குழந்தைய பயங்கரமா அந்த குழந்தை துடிச்சுக்கிட்டு இருக்குன்னு சொல்லலாம். அந்த இடத்துல அந்த குழந்தைய ஹாஸ்பிட்டல் கொண்டு போகணும். அதுக்காக ஊர் பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு கார் டிரைவரை போய் கூட்டிட்டு வர்றாங்க. கூட்டிட்டு அந்த குழந்தையை ஏத்திக்கிட்டு மற்ற 2 குழந்தைகளையும் ஏத்திக்கிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த ஊர் பக்கம் போயிடுறாங்க. அதாவது என்ன அப்படின்னா, சிட்டி பக்கம் வந்துடுறாங்க. அந்த குழந்தைக்கு ட்ரீட்மெண்ட் பண்றாங்க. ஆனா அந்த குழந்தை ஹாஸ்பிட்டல்லே இறந்து போயிருதுங்க. அது எதனால அப்படின்னு பாத்தீங்கன்னா, நிமோனியா காய்ச்சல் அப்படின்னு அந்த டைம்ல சொல்லியிருக்கிறாங்க. அதாவது சளி கட்டுனால வரக்கூடிய காய்ச்சல்னால அந்த குழந்தை இறந்துடுச்சு அப்படின்னு சொல்லி அந்த குழந்தையுடைய அடக்கம் நடக்குது. அதன் பிறகு கிட்டத்தட்ட ஒரு 3 மாதங்கள் எந்த பிரச்சனையும் இல்லாம போகுது. அதன் பிறகு ஒரு சம்பவம் நடக்குது. என்ன அப்படின்னா, இவருடைய மூத்த மகன்க,
அந்த மூத்த மகனுக்கு அடுத்த பிரச்சனை வருதுங்க. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பி இருக்கிறாங்க, அங்கேயே மயங்கி விழுந்துட்டான் பையன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அங்க இருந்து ஆள் சொல்லி விடுறாங்க. அதே மாதிரி அந்த பையனை வந்து ஸ்கூல்ல இருக்கக்கூடிய டீச்சர்ஸே வந்து ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணிடுறாங்க. ஆனா என்ன நடந்துச்சு அப்படின்னா, திருவெங்கடம் அங்க போய் அதாவது பையனை பார்க்கும்போது பையன் இறந்துதான் இருக்கிறான். அது வந்து அவரால் தாங்க முடியாத ஒரு சிச்சுவேஷன் ஆகுது அந்த இடத்துலங்க. அவரால் அது முடியல. என்ன அப்படின்னா, இது ஏன் இப்படி நடக்குங்கிறதெல்லாம் அவருக்கு தெரியல. ஏன் நம்மளுடைய குடும்பத்துக்கு மட்டும் இப்படி நடக்குது அப்படிங்கிறது மட்டும்தாங்க யோசிச்சுக்கிட்டே இருக்கிறாரு. ஆனா என்ன நடந்துச்சு அப்படின்னா, அந்த பையனுடைய பிரச்சனையும் முடியுது, அதாவது அடக்கத்தையும் பண்ணி முடிச்சிடுறாங்க. அதன் பிறகு ஒரு 3 மாதங்கள் அழகா போயிருது. ஒரே ஒரு மகன் இருக்கிறான், மனைவி இருக்கிறாங்க, நம்மளுடைய திருவெங்கடம் இருக்கிறாங்க. அந்த டைம்ல தாங்க அடுத்த பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுது. அதாவது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த இடையில இருக்கக்கூடிய மகன் தான் 2வது மகன்க. அந்த பையனுக்கு தாங்க அடுத்த பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுது. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த பையனை வந்து பால்வாடி ஸ்கூல்ல தாங்க சேர்த்திருக்கிறாங்க. அந்த பால்வாடி ஸ்கூல்ல வந்து ஆயா இருப்பாங்க இல்லையா, அவங்க எல்லாம் சோறு குழந்தைகளுக்கு ஊட்டுவாங்க. அப்படி ஊட்டிட்டு இருக்கும்போது அந்த பையனுக்கு திடீர்னு அந்த சோறு வந்து அந்த சாப்பாடு வந்து நாசியில ஏறிடுது. நாசியில ஏறி அந்த பையனால மூச்சு விட முடியாம வாய் வழியெல்லாம் ரத்தம்லாம் வந்து அந்த பையன் வந்து அந்த ஸ்பாட்ல இறந்து போயிருக்கிறான். அப்படி இறந்த பிறகு அதையும் சொல்லி விடுறாங்க, இந்த மாதிரி உங்க பையன் இறந்துட்டான் அப்படின்னு சொல்லும்போது அந்த ஊர் மக்களே கொஞ்சம் அரண்டு இருக்கிறாங்க. என்ன அப்படின்னா, இப்படி இந்த குடும்பத்துல சாவாட்டே விழுந்துகிட்டு இருக்குது, இது எதனால இந்த மாதிரி சாவாட்டே விழுந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிற ஒரு எண்ணத்திலே தாங்க எல்லாருமே வந்து பாக்குறாங்க. இது ஏன் இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இவங்களுக்கு யாருக்குமே தெரியலைங்க. ஏன்னா அங்க இருக்கக்கூடிய ஆட்கள் எல்லாமே புதுசா வந்தவங்க மாதிரி தான் இருந்துட்டு இருக்கிறாங்க. அங்க இருக்கக்கூடிய பெரியவங்க கூட இதை பத்தி பெருசா எடுத்து பேசுறதோ வாங்குறதோ கிடையாதுங்க. ஆனா இந்த வீட்டுல ஏதோ ஒண்ணு இருக்குது அப்படிங்கிறது மட்டும் ஊர்காரங்க ஒரு உறுதிப்படுத்துறாங்க. அதுக்காக என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவங்க 2 பேருமே, அதாவது யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளுடைய திருவெங்கடம் மற்றும் அவருடைய மனைவி வந்து அந்த வீட்டுல அழுது அழுது கமரி கமரி இருக்கிறாங்க. கடைசியான அந்த மகனும் இறந்து போனா இல்லையா, அதனால ரொம்ப வருத்தத்துல மனவேதனையில நம்ம தூக்கு மாட்டிக்கிட்டு இறந்துருவோம், 2 பேருமே இறந்துருவோம், நம்ம அது இதுக்கு மேல எதுக்கு இருக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துக்கு வந்துடுறாருங்க நம்மளுடைய திருவெங்கடம் அவருடைய மனைவி. ஆனா என்ன நடந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவங்க ஊர் கோவில் வந்து சிவசுடலை தாங்க இவங்களுடைய ஊர் தெய்வமா இருந்துட்டு இருக்கிறாரு, அதாவது காவல் தெய்வமா இருந்துட்டு இருக்கிறாரு. உள்ள முத்தாரம்மன் இருந்துட்டு இருக்கிறாங்க. இப்படி இந்த கோவிலுக்கு நல்ல வழிபாடுகள் எல்லாம் பண்ணிட்டு இருக்கக்கூடிய குடும்பம் தாங்க நம்மளுடைய திருவெங்கடத்துடைய குடும்பம். ஆனா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த கோவிலுக்கு போய் சாமி கும்பிடுறது, அதுக்கு பிறகு இந்த தெய்வங்களை தேடி போறது கூட கிடையாதுங்க நம்மளுடைய திருவெங்கடம். அவங்க மனைவி அப்படிதான் இருந்திருக்கிறாங்க. ஆனா அந்த கோவில் திருவிழா நடக்குதுங்க. அந்த டைம்ல இவங்களுடைய அந்த 3வது மகன் இறந்த பிறகு கோவில் திருவிழா நடக்குது. அந்த கோவில் திருவிழாவுக்கு வந்து பயங்கரமான விஷயங்கள்லாம் பண்ணுவாங்களா, அதாவது இந்த நாக்க வெட்டி ரத்தம்லாம் கொடுக்கறது அப்படி இப்படின்னு சொல்லிக்கிட்டு நிறைய விஷயங்கள் நடக்குங்க. அப்படி அந்த சிவசுடலையுடைய அந்த கோவில் திருவிழா அன்னைக்கு தாங்க அங்க ஒரு பிரச்சனை நடக்குது. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவங்களுடைய மகன் இருந்து 16 நாள் கூட ஆகிற, 1 வருடம் ஆகாம நாங்க கோயிலுக்கே போகக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு சம்பிரதாயத்தை வச்சிருக்கிறாங்க. அதனால என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவங்க வீட்டுக்கு உள்ளே இருக்கிறாங்க. இவங்க வீடு நான் சொன்னேன் இல்லையா, ஊரை விட்டே கொஞ்சம் தனித்துவமா இருக்கக்கூடிய ஒரு பண்ணை வீடு தாங்க. ஏன்னா பக்கத்துல இருக்கக்கூடிய நிறைய இடங்கள் வந்து இவங்களுடைய இடமா இருந்தது. இப்ப அடுத்தடுத்தவங்களுக்கு ஆயிடுச்சு. ஆனாலும் அவங்க அதுல விவசாயம் பண்ணி இருக்கிறாங்களே ஒழிய இவங்க வீட்டை தள்ளி தாங்க கிட்டத்தட்ட 300 மீட்டர் தாண்டி தான் அந்த ஊரு வீடு நிறைய வீடுகள் இருக்கக்கூடிய இடங்களும் இருக்குது. அந்த சிவசுடலையுடைய அந்த கோவிலும் அங்கதாங்க இருக்குது. ஆனா என்ன நடந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, 3வது நாள் கொடை, அதாவது நள்ளிரவு பூஜை, மயான பூஜை அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரியான பூஜை வழிபாடுகள் அந்த ஊருக்குள்ளாடி நடத்தப்படுதுங்க. அப்படி அந்த பூஜை நடத்தப்படக்கூடிய அந்த சமயத்துல தாங்க என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவங்க மனசுக்குள்ளாடி, நம்மளுடைய திருவெங்கடத்துடைய மனசுக்குள்ளாடி, நம்ம கோயிலுக்கு போவோமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு இரட்டை மனம் உள்ள அந்த டைம்ல இருக்கிறாங்க. ஏன் அப்படின்னா, அவங்க அன்னைக்கே சாகணும் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவே எடுத்து வச்சிருக்கிறாங்க. விஷம் வாங்கி வச்சிருக்கிறாங்க. அது போக கயிறு வேற வச்சிருக்கிறாங்க. நம்மளால விஷம் குடிச்சு சாக முடியல அப்படின்னா தூக்குற தொங்கியாவது செத்துறணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துக்கே வந்துட்டாங்க. இனிமேல் நமக்கு இது தேவையே இல்லை அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல வந்ததுனால இவர் என்ன பண்றாரு அப்படின்னா, அந்த வீட்டுக்குள்ளாடியே இருந்துட்டு தன்னுடைய அந்த கோவில், அதாவது அவங்களுடைய கோவில் தான் சொல்லணுங்க, அந்த சொல்ல போனா அவங்க குலதெய்வமே அவர் தான் அப்படின்னு சொல்லலாம். அந்த மாதிரியான அந்த கோவிலுக்கு போக முடியாம இருக்கிறாங்க. ஆனா என்ன நடந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, சிவசுடலை சுடுகாட்டுக்கு போறதுக்காக அந்த வடக்கு வாசல் வழியா தாங்க வருவாரு. அப்படி வரும்போது இவங்க வீட்டை கிராஸ் பண்ணி தாங்க அந்த சிவசுடலை கிராஸ் பண்ணி அந்த சுடுகாட்டுக்கு போகணும். ஆனா என்ன நடந்துச்சு அப்படின்னா, கரெக்டா இவங்க வீட்டுக்கு முன்னாடி வந்து அப்படி நின்றுறாரு. அப்படியே ஓடி வந்து நின்னவரு அப்படியே பார்த்துக்கிட்டே நிக்கிறாருங்க அந்த வீட்டை. இவருடைய கையில, அதாவது அவருடைய கையில ஒரு அருவா இருக்குது, ஒரு பெரிய தீப்பந்தம் இருக்குது. இந்த ரெண்டையும் வச்சுக்கிட்டு அந்த வீட்டையே நோக்கி அப்படி நிக்கிறாங்க. அது மட்டும் இல்ல, இதுக்கு துணை சாமிகள் நிறைய பேர் இருப்பாங்க. இந்த சுடலை வந்து வேட்டைக்கு போறாங்க அப்படின்னா அவங்க பின்னால துணை சாமிகள் வரும். அந்த சாமிகள் வந்து அந்த 300 அடி எல்லையிலே நின்னுருதுங்க.
ஆனா இந்த இடத்துல கரெக்டா அவங்க வீட்டுடைய கேட்டுக்கு முன்னாடி வந்து அப்படியே நிக்குதுங்க. நின்னுகிட்டு இவங்களே பார்த்துட்டு இருக்குது. அந்த 2 பேருமே வீட்டுக்குள்ள அப்படியே இருக்கிறாங்க. சரி, சாமி போயிருக்குமா வந்திருக்குமா இது எல்லாமே அவங்க யோசிக்கல. நைட்டு 12 மணிக்கு பிறகு அவங்க வந்து விஷம் சாப்பிட்டு நம்ம தூங்கிடணும், அப்பதான் நல்ல தூக்கம் வரும், நமக்கு என்ன நடந்தாலும் தெரியாது அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல நம்மளுடைய திருவெங்கடம் மற்றும் அவருடைய மனைவி 2 பேருமே யோசிச்சு வச்சுக்கிட்டு முழிச்சே இருக்கிறாங்க, தூங்கவே இல்லை. ஆனா அந்த நெருப்பு பிளம்பு வந்து கரெக்டா அந்த ஓட்டு வீடு பாத்தீங்களா, அதனால அந்த கதவுல எல்லாம் வந்து நிறைய கேப் இருக்கும். அந்த கேப் வழியாட்டு ஏதோ நெருப்பு எறிகிற மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஜன்னலை லைட்டா திறந்து பாக்குறாருங்க திருவெங்கடம். திருவெங்கடம் திறந்து பார்க்கும்போது என்ன நடந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அங்க அதாவது இவருடைய வீட்டுக்கு முன்னால இருந்து கிட்டத்தட்ட ஒரு 50 அடி தூரத்துக்கு பிறகுதாங்க அந்த ரோடு இருக்குது, மண் ரோடு தான். அந்த ரோட்ல தான் அவர் நிக்கிறாரு. நின்னுகிட்டு இங்கே தாங்க பார்த்துட்டு இருக்கிறாரு. அதுவும் இல்லாம அந்த ஜன்னல் இருக்கு பாத்தீங்களா, அதை வந்து ஓபன் பண்ணி பாக்குறாங்க. அப்படி ஓபன் பண்ணி பார்க்கும்போது அவர் அங்கே தான் நிக்கிறாரு. அவர் நின்னுகிட்டு இங்க வா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கதறாருங்க. இவங்க பயந்துடுறாங்க, டக்குன்னு கதவை அடைச்சிடுறாங்க. சாமியே இப்படி வந்து நிக்குது வெளியில அப்படின்னு சொல்லிக்கிட்டு தன்னுடைய மனைவி கிட்ட சொல்றாருங்க. என்ன பண்றது, இப்ப வெளியே போகணுமா வேண்டாமா அப்படின்னு சொன்னா மறுபடியும் இங்க வெளியே வா அப்படின்னு சொல்லிட்டு கத்துதுங்க. யாரு அப்படின்னா சிவசுடலை. இந்த சத்தம் கேட்ட உடனே இவங்க 2 பேருமே என்ன பண்றாங்க அப்படின்னா வேகமா மின் கதவை திறந்து அப்படி நேரா போயிடுறாங்க. என் பின்னால போய் நில்லு அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் ஒரு சவுண்ட் கொடுக்குறாங்க. அதே மாதிரி இவங்க 2 பேரும் அவங்க பின்னால போய் நிக்கிறாங்க. யாருக்கு, சாமியுடைய பின்னால போய் நிக்கிறாங்க. நின்ன பிறகுதாங்க அவங்க ஒரு விஷயத்த பாக்குறாங்க. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த வீட்டுடைய வாசல் திறந்த மேனிக்கு இருக்குது. வெளியே வா அப்படின்னு சொல்லிக்கிட்டு பயங்கரமா கத்துறாருங்க நம்மளுடைய சிவசுடலை. அப்படி கத்துன சத்தம் கேட்டு ஒரு 5 நிமிஷம் இருக்குங்க. அந்த இடத்துல வந்து ஒரு மாதிரியான ஒரு கெட்ட ஸ்மெல் அடிக்க ஆரம்பிக்குது. அந்த கெட்ட வாடையோட அங்க இருந்து ஒரு உருவம் இறங்கி வருதுங்க. அது கருன்னு புகை மாதிரி அப்படியே இருக்குது. அது அப்படியே நடந்து வருது. சிவசுடலைக்கு முன்னாடி வர முடியல, அதால அந்த வாசல்ல வந்த உடனே அது அப்படியே புகை மாதிரி அப்படியே மறைஞ்சு போகுதுங்க. இதை பார்த்ததுதான் உண்டு. இவங்க பின்னால நின்னாங்க பாத்தீங்களா, சாமியுடைய பின்னாலதான் இவங்க 2 பேரும் நின்னாங்க. இவங்களுக்கு கை காலெல்லாம் கிட்டுன்னு ஆட ஆரம்பிச்சிருதுங்க. என்னது இது அப்படின்னு சொல்லி அவங்களுக்கே தெரியல. ஆனா அந்த இடத்துல சிவசுடலை என்ன பண்றாரு அப்படின்னா, தன்னுடைய இடுப்புல இருந்து கொஞ்சம் சாம்பல் எடுத்துருக்கிறாங்க. அது சுடுகாட்டு சாம்பலா இல்ல திருநீரா அப்படிங்கறது அந்த நேரத்துல அவங்களுக்கு தெரியல. அதை எடுத்து கையில கொடுத்துருக்கிறாரு. கொடுத்துக்கிட்டு 2 எலுமிச்சங்கனியை 2 பேருடைய கையில கொடுத்துக்கிட்டு, இனிமேல் நீ வீட்டுல போயிரு, நாளைக்கு காலையில என்னுடைய கோயிலுக்கு நீ வரணும், என்னுடைய பங்கை நீ வாங்கிக்கிட்டு போகணும், அதாவது உன்னுடைய பங்கை நான் உனக்கு கொடுப்பேன், நீ வாங்கிக்கிட்டு போகணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த இடத்துல சொல்லி அனுப்புறாருங்க. சரின்னு சொல்லிக்கிட்டு இவங்களுக்கு வீட்டுக்கு உள்ள போறதுக்கு பயப்படுறாங்க. அந்த நேரத்துல கூட சொல்லிட்டு போறாரு, தைரியமா போ, நான் உன் கூட தான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு சிவசுடலை வந்து இவங்க 2 பேரையுமே அந்த வீட்டுக்குள்ள அனுப்பி வச்சிடறாருங்க. அதன் பிறகுதாங்க சிவசுடலை அந்த இடத்தையே கிராஸ் பண்ணி சுடுகாட்டு அந்த வேட்டைக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த வேட்டைக்கு போறாருங்க. சுடுகாட்டு வேட்டையை முடிச்சுக்கிட்டு அந்த இடத்துல சிவசுடலையும் கோவிலுக்கும் வந்து சேர்ந்துடுறாரு. எந்த ப்ராப்ளமும் இல்லாம அந்த காரியங்கள் அன்னைக்கு முடியுது. ஆனா விஷம் சாப்பிட்டு சாகணும்னு நினைச்சா இவங்களுக்கு அதன் பிறகு வாழணும்னு ஆசை வருதுங்க. அது எதனால அப்படின்னா, இந்த சாமி கொடுத்த ஒரு தைரியமா, இல்ல அவங்க மனசுக்குள்ள அது தோணுச்சுதா, இல்ல அந்த உள்ள இருந்த அந்த கருப்பு கலர்ல இருந்த அந்த புகை ஆன்மா வெளியே போன பிறகு இந்த பிரச்சனை அவங்களுக்கு சால்வ் ஆயிருக்குதா, இது எல்லாமே அவங்களுக்கு ஒரு கேள்விக்குறியா தான் இருந்திருக்குங்க. ஆனா இங்க இருந்தது என்ன அப்படிங்கறத வந்து அவங்களுக்கு தெரியாம தாங்க இருந்திருக்குது. ஆனா என்ன நடந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, மறுநாள் கோயிலுக்கு போயிடுறாங்க. ஏன்னா சாமியை வர சொல்லிட்டாரு, இனிமேல் நம்ம எதையும் பார்க்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு நேரா கோயிலுக்கு போறாங்க. கோயிலுக்கு போன பிறகு அங்க வச்சுதாங்க இன்னொரு விஷயத்த நம்மளுடைய சிவசுடலை எடுத்து சொல்றாரு. என்ன அப்படின்னா, இவங்க தாத்தா காலத்துல நான் சொன்னேன் இல்லையா, அவருக்கு வந்து 2 பொண்டாட்டி இருந்தாங்க, ஒரே ஒரு மகன் தான் அப்படின்னு நான் சொன்னேன் இல்லையா. திருவெங்கடத்துடைய அப்பா தான் ஒரே ஒரு மகனாட்டி இருந்தாங்க அப்படின்னு நான் சொன்னேன் இல்லையா. ஆனா அவரு நிறைய தப்புகள் பண்ணியிருக்கிறாரு. அந்த தாத்தா பண்ணின தப்புனாலதான் இந்த குடும்பம் இந்த அளவுக்கு சீரழிஞ்சு போயிருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்த சிவசுடலை மறுநாள் சாயங்காலம் அந்த கோவில்ல பங்கு பூஜை அப்படின்னு சொல்றாங்க. அது என்ன எனக்குன்னு தெரியல. அந்த நம்ம பங்கு கொடுப்பாங்களாம், அந்த பங்கை வந்து வாங்கிட்டு போறதுக்கு தானே வர சொல்லி இருந்தாரு சிவசுடலை. அதே மாதிரி பங்கு கொடுக்கறதுக்காக அந்த சிவசுடலை அங்க ஆடிக்கிட்டு இருக்கும்போது தாங்க நம்மளுடைய திருவெங்கடம் மற்றும் அவங்க மனைவியை கூப்பிட்டு இந்த விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறாரு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, உன்னுடைய தாத்தன் செய்த தப்புனாலதான் உனக்கு இந்த மாதிரியான பிரச்சனை வந்திருக்குது, உங்க குடும்பத்துல இருக்கக்கூடிய எல்லா உயிரையும் அது எடுத்துருச்சு அப்படின்னு சொல்றாருங்க. அது எடுத்துருச்சு, அது வந்துடும், அது ஒன்ன விடாது அப்படின்னு சொல்லி அப்பாவும் சொன்னாரு. அது எது, அதுன்னா அது எது அப்படிங்கிறது மாதிரி அந்த இடத்துல திருவெங்கடத்துடைய மனசுக்குள்ள எழும்பின கேள்விக்கு நம்மளுடைய சிவசுடலை வந்து பதில் சொல்றாருங்க.
என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவங்க தாத்தா காலத்துல இவருக்கு 2 பொண்டாட்டி இருந்தாங்க அப்படின்னு நான் சொன்னேன் இல்லையா. இந்த 2 பொண்டாட்டியும் தள்ளி இவர் வெளியில அந்த ஊருக்குள்ளாடி நிறைய பொண்ணுகளுக்கு கூட இவர் தப்பான ஒரு தொடர்புல இருந்திருக்கிறாருங்க. ஆனா அப்படி போன இடத்துல எல்லாம் ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த வீட்டுல வந்து வேலைக்கு ஆட்கள் வந்து நிறைய வச்சிருப்பாங்களாம். கோடி இடத்துல சில பெண்களுடைய மகள்கள் இருப்பாங்க இல்லையா, 10, 16, 17 வயசு பொண்ணுங்க இருப்பாங்க இல்லையா, குழந்தைகள் தான் அவங்க. அந்த மாதிரியான அந்த பெண்களை வந்து வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து வேலை செய்ய வைக்கிறது வழக்கங்க. அப்படி வேலை செய்ய வச்ச இடத்துல அதே மாதிரி ஒரு பொண்ணை கூட்டிட்டு வந்து வேலை பண்ண வச்சிருக்கிறாரு, வீட்டு வேலைகள் பார்க்கறதுக்கு. வீட்டுல யாரும் இல்லாத சமயத்துல அந்த பொண்ணுகிட்ட இவர் தப்பா நடந்திருக்கிறாரு. தப்பா நடந்தது மட்டும் இல்ல, அந்த பெண் கருவுற்றுருச்சு. அந்த பெண் கருவுற்றதுனால என்ன நடந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த பெண் ஸ்ட்ராங்கா ஒரு பிடியா பிடிச்சிருது. யாரு அப்படின்னா, நம்மளுடைய திருவெங்கடத்துடைய தாத்தாவுங்க. திருவெங்கடத்துடைய தாத்தாவுக்கு அதெல்லாம் முடியாதுங்கிற ஒரு கண்டிஷன்ல இருந்திருக்கிறாரு. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த பொண்ணை வந்து இவரு எப்படியாவது அழிக்கணும் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்துடுறாரு. அதாவது இந்த கர்ப்பமா இருக்குது அந்த பொண்ணை எப்படியாவது கொன்னுறணும், கொன்னாதான் நமக்கு பிரச்சனை இல்லை, இல்லைன்னா பெரிய பிரச்சனை ஆயிரும் அப்படின்னு யோசிச்ச திருவெங்கடத்துடைய தாத்தா என்ன பண்ணிருக்கிறாரு அப்படின்னா, அவருக்கு வந்து நிறைய அடியாட்கள் இப்படி எல்லாம் நிறைய பேர் வச்சிருக்கிறாங்க. ஏன்னா ஏகப்பட்ட சொத்துக்கள் இருக்குது, அது இல்லாம நல்ல பண வசதி அந்த டைம்ல அவங்களுக்கு இருந்திருக்குது. அதனால திருவெங்கடத்துடைய தாத்தா என்ன பண்ணிருக்கிறாரு அப்படின்னா, அந்த பெண் கர்ப்பமா இருந்தாங்க இல்லையா, அவங்களுக்கு ஒரு 4-5 மாசம் தாங்க வயிற்றுல கருவுற்று இருந்திருக்கிறாங்க. அந்த பொண்ணை வந்து வீட்டுல, அதாவது அவங்க பண்ணை வீடு இருக்கு பாத்தீங்களா, அந்த வீட்டுல அடிச்சு கொன்னு அந்த பொண்ணை வந்து அங்க இருக்கக்கூடிய அந்த கக்கூஸ் குண்டு இருக்கு பாத்தீங்களா, இவங்கள யூஸ் பண்ணக்கூடியது வெறும் குண்டு மட்டும்தான், அதை 2 கல்லு தான் போட்டு வச்சிருப்பாங்களாம். அந்த கல்லை இலக்கி அதுக்கு உள்ள போட்டு அந்த பொண்ணை சோதியை முடிச்சிட்டாங்க. அப்படி இறந்து போன அந்த பெண்ணுடைய ஆன்மா கிட்டத்தட்ட 16வது நாள் அந்த இடத்தை விட்டு வெளியே வந்திருக்குது. அது வெளியே வந்தது மட்டும் இல்லாம இவங்க குடும்பத்துல இருக்கக்கூடிய 7 பேருடைய உயிரையும் பலியெடுக்க ஆரம்பிச்சிருக்குது. அந்த பெண் இறந்த பிறகு என்ன நடந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த தாத்தா இருக்கிறார் இல்லையா, இவர் வந்து சில மாந்திரிகர்கள் எல்லாம் கூட்டிட்டு வந்து அந்த பெண்ணுடைய ஆன்மாவை கட்டுப்படுத்துறதுக்கு முயற்சி பண்ணியிருக்கிறாங்க. ஆனா அந்த பெண்ணுடைய ஆன்மாவை கட்டுப்படுத்த முடியல. என்ன அப்படின்னா, அந்த பெண்ணுடைய வயிற்றுக்குள்ளாடி ஒரு சிசு இருந்தது பாத்தீங்களா, அந்த சிசு வந்து கன்னி அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால அது ஒரு இசக்கிக்க பவர்ல இருக்குது. அந்த இசக்கியுடைய பவர்ல இருக்கிறதுனால இந்த பெண்ணுடைய ஆன்மாவை நம்ம எதுவும் பண்ண முடியாது. அது மட்டும் இல்ல, உங்களுக்கு அதாவது அந்த திருவெங்கடத்துடைய தாத்தா இருக்கிறார் இல்லையா, உங்க குடும்பத்துக்கு உங்க குல தெய்வம் இனி வழி நிக்காது, அதாவது உங்களுக்காக பரிஞ்சு நிக்காது அப்படிங்கறது மாதிரி அந்த மாந்திரிகர்கள் கிட்டத்தட்ட வந்த 3-4 பேர் சொல்லிட்டு போயிருக்கிறாங்க. முடிஞ்ச அளவுக்கு நாங்க கெட்டி வைக்கிறோம், ஏதாவது ஒரு உயிர் தப்புனா தப்பிச்சு அப்படிங்கறது மாதிரி எல்லாம் சொல்லிட்டு அவங்க சில பல வேலைகள்லாம் பண்ணி வச்சுட்டு போயிருக்கிறாங்க. அது 3 மாசத்துக்கு தாங்க அதெல்லாம் தாக்கு பிடிக்கும். அதுக்கு பிறகு மறுபடியும் இந்த மாதிரி வீட்டுக்குள்ளாடி இறப்பு விழ ஆரம்பிச்சிருது. ஆனா என்ன நடந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த பிரச்சனைக்கு பிறகு இந்த குடும்பத்துல இருக்கக்கூடிய எல்லாருமே வரிசையா இறந்திருக்கிறாங்க. ஆனா நம்மளுடைய திருவெங்கடம் நிறைய பேருக்கு உதவி பண்ணியிருக்கிறாரு. அதாவது என்ன அப்படின்னா, இவங்களுடைய சொத்துகள் நிறைய பேருக்கு கொடுத்துருந்தாங்க இல்லையா, அதுல நிறைய பிரச்சனைகள்லாம் வந்தா கூட எனக்கு அந்த சொத்து வேண்டாம், அதை நீங்களே வச்சுக்கங்க அப்படிங்கறது மாதிரி அதை வந்து கையெழுத்து போட்டே கொடுத்து விட்டுருவாராம். அந்த மாதிரி எல்லாம் நிறைய தானம் பண்ணியிருக்கிறாரு. அதனால இவரை கொல்லவே இல்லைங்க, இவருடைய பிள்ளைகளெல்லாம் அது கொன்னுடுச்சு, அவங்க மாமியாரை கொன்னுடுச்சு, அவங்க அப்பாவை கொண்டு இருக்குது, அம்மாவை கொண்டு இருக்குது, எல்லாருமே கொண்டு இருக்குது. இவரை மட்டும், அதாவது இந்த இடத்துல ஒரு கர்ணனுடைய மனப்பான்மையோட இருக்கக்கூடிய இந்த நபர் நம்மளுடைய திருவெங்கடத்தை மட்டும் எதுவுமே பண்ணல அப்படிங்கறதாங்க உண்மை. என்ன நடந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவங்க இந்த பிரச்சனையெல்லாம் நடந்து முடிஞ்ச அந்த டைம்ல வந்து இந்த சாமி வந்து இதெல்லாம் பண்ணி கொடுத்துட்டு போயிட்டாரு. ஆனா என்னன்னா, இந்த விஷயத்த சொல்லிட்டாரு. ஆனா என்ன பண்ணிட்டாரு அப்படின்னா, நீ இனிமேல் இந்த வீட்டுல இருக்கக்கூடாது தம்பி, நீ வேற எங்கேயாவது வீடு வாங்கி இல்லைன்னா வீடு போட்டோ இல்லைன்னா வாடகைக்கோ நீ எங்கேயாவது போய் இரு, உனக்கு வருஷத்துக்கு ஒருக்கா எங்களை வந்து பார்த்துட்டு போ அப்படிங்கிறது மாதிரி அந்த சிவசுடலை சொல்லியிருக்கிறாரு. சிவசுடலையால முடியாதது எதுவும் கிடையாது. ஆனா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சிவசுடலை அந்த இறந்து போன கன்னி பெண்ணுக்கும் ஆதரவா தான் இருந்திருக்கிறாரு. அதனாலதான் அவர் அதை செய்ய சொல்லியிருக்கிறாரு. அதனால இவங்க குடும்பத்துல இருந்து, அதாவது என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, இவங்க 2 பேர் தான், கணவன் மற்றும் மனைவி. திருவெங்கடம் தன்னுடைய மனைவியை கூப்பிட்டுக்கிட்டு பக்கத்து ஊருக்கு வந்துடுறாங்க. பக்கத்துலன்னா அங்க இருந்து கிட்டத்தட்ட ஒரு 30 கிலோமீட்டர் தாண்டி இருக்கக்கூடிய ஒரு ஊர்ல போய் குடியேறிடுறாரு. குடியேறும் போது என்ன ஆயிட்டு அப்படின்னா, இந்த வீடை வித்தா மட்டும்தான் அவருக்கு கையில காசுங்க, அல்லாம எல்லா இடத்துலயும் நிறைய கடன் வாங்கி வச்சிருக்கிறாரு. இந்த கடத்தினால அந்த ஊருக்குள்ள அவருக்கு தரகாட்ட வழி இல்லை அப்படின்னு கூட சொல்லலாங்க. அதனால திருவெங்கடம் என்ன பண்றாரு அப்படின்னா, அந்த
ஊரை விட்டு வந்துடுறாரு. வந்த பிறகு இன்னொரு விஷயம் நடக்குது. என்ன அப்படின்னா, ஒரு நல்ல காரியம் தான். அந்த வீடு விலைக்கு போகுதுங்க. அந்த வீடை வந்து நான் யாருக்கும் கொடுக்க மாட்டேன்னு வரைக்கும் சொல்லிட்டாரு. ஆனா என்ன அப்படின்னா, அந்த ஊர் மக்கள் எல்லாம் காசுக்காக இவரை போட்டு நச்சரிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. 30 கிலோமீட்டருக்கு அங்க இருந்தாலும் போய் தேடி போய் வந்து இந்த மாதிரி எனக்கு காசு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சண்டைக்கெல்லாம் போயிடுறாங்க. அதனால இவர் வேற வழி இல்லாம தன்னுடைய சிவசுடலையுடைய அந்த கோவிலடி மண்ணை எடுத்துட்டு போய் அந்த இடத்துல வச்சு ஒரு சாமி மாதிரி பிடிச்சு வச்சுட்டாரு. பிடிச்சு வச்ச கரெக்டா 16வது நாள் வந்து அந்த வீடு வந்து விலைக்கு போயிருதுங்க. விலைக்கும் கொடுத்துடுறாரு. ஆனா என்ன நடந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த வீட்டை வாங்கின நபர் இருக்கிறார் இல்லையா, அவர் அந்த வீட்டுல இல்லைங்க. அவருக்கு வேலை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி வீடுகள், பழைய வீடுகளை வாங்கி அதை நல்லா டெக்கரேட் பண்ணி அதை வந்து வாடகைக்கு விட்டுருவாரு. அப்படி வாடகைக்கு கொடுத்துருக்காங்க. அப்படி வந்த குடும்பத்துல 2-3 பேர் வரிசையா தொடர் மரணம் ஆயிருக்குது. அதன் பிறகு அந்த வீட்டை பூட்டியே வச்சுட்டு அந்த நபர் போயிடுறாரு. வீடை வித்ததுனால அந்த காசை எடுத்து கடத்தையும் தீர்த்துக்கிட்டு பேலன்ஸ் இருந்த காசுல அவங்க அந்த போன ஊர்லயே ஒரு இடத்த வாங்கி அங்க வீடை போட்டு இப்ப அங்கதாங்க அவங்க செட்டில் ஆகி இருக்கிறாங்க. உங்களுடைய லைஃப்ல அடுத்ததா ஒரு சம்பவம், ஒரு அதிசயம் மாதிரி நடக்குது. என்ன அப்படின்னா, அந்த காலத்துல இந்த கட்டுப்பாடெல்லாம் வந்து ரொம்ப ரேரா தான் பண்ணுவாங்க. அதுவும் கிராமத்து மக்கள் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட் காட்ட மாட்டாங்க. அதனால தன்னுடைய மனைவிக்கு மறுபடியும் ஒரு ஆண் வாரிசு பிறக்குது. அதன் பிறகு ஒரு பெண் குழந்தை பிறக்குது. அதுதாங்க நம்மளுடைய நிவாஸ் மற்றும் நிவேதா. இவங்க 2 பேரும் அவங்க குடும்பத்திலே முதல் பெண் வாரிசு அப்படின்னா நிவேதா தான். அந்த பொண்ணுக்கு வந்து நிவேதா அப்படின்னு பேர் போட காரணம், இறந்து போன அந்த பெண்ணுடைய பேர் வந்து நீலதுர்கா அப்படிங்கிறதாங்க அந்த பெண்ணுடைய பேரு. அந்த நீ அப்படிங்கிற அந்த வார்த்தையை எடுத்துதாங்க இவருடைய ஆண் வாரிசுக்கும் பேர் போட்டிருக்கிறாரு. அதே மாதிரி அந்த பெண் வாரிசுக்கும் பேர் போட்டிருக்கிறாரு. இப்படி அந்த குடும்பம் வந்து இப்போ செட்டில் ஆயிடுச்சு. அவங்க நல்லா தான் இருக்கிறாங்க, எந்த பிரச்சனையும் இல்லை. அந்த சிவசுடலை மனசு வச்சதுனால மட்டும்தான் இன்னைக்கு நாங்க உயிரோட இருக்கிறோம். எங்க தாத்தம் பண்ண தப்புனால நாங்க எவ்வளவு பாடுபட்டோம் அப்படிங்கறதாங்க இந்த இடத்துல அவரு கமர அழுது சொல்லி இருக்கிறாரு தன்னுடைய மகன் மற்றும் மகளுக்கிட்ட. அவங்க இந்த சம்பவத்தை அப்படியே நமக்கு ஷேர் பண்ணியிருந்தாங்க. அந்த கதையை நான் அப்படியே உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். இந்த சம்பவத்தின் மூலம் நீங்க என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிட்டு போயிருங்க. இந்த சம்பவத்தை நமக்கு அனுப்பி தந்த நிவாஸ் மற்றும் நிவேதா இவங்க 2 பேருக்கும் என்னுடைய பெரிய நன்றிகளை நான் சொல்லிக்கிறேன். இந்த சம்பவம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களுக்கு தெரியக்கூடிய அனைத்து நபர்களுக்கும் ஷேர் பண்ணி விட்டுருங்க. மறக்காம இந்த சம்பவத்துக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு போயிருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பெல் ஐக்கானை தட்டிருங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நாகர்கோவில் நாகராஜன். நன்றி நண்பர்களே.